Good morning, champion. This is Professor Aswin from Government College of Technology. I am having a technique champion. Chandru along with me. இப்போ நம்ம கூட என்னன்னா டாபிக் ஸ்ப்ரிங்ல வந்து சந்துரு வந்து டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணாரு. ஸோ இது ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப் செஷன் தான். என்னென்ன பாயிண்ட் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஒரு 10 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க? A coil is cut into two halves. The stiffness of cut coil will be. ஸோ என்னன்னா ஒரு இது இருக்கு, ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு, காயில் இருக்கு. அதை வந்து 2 துண்டா வெட்டினா ஸ்டிஃப்னஸ் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ வந்து 2 மடங்கு அதிகமாகும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து NK ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொல்லலாம். NK ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். NK வந்து அதாவது NK ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்றது தான் இது. ஸோ காயில் வந்து ரெண்டு மடங்கு கட் பண்ணும்போது இது வந்து என்ன ஆகும்னா N/2 ஆகும். அப்போ இது 2Kவா ஆனால் அந்த 2 அடிபட்டு ஸோ இதுவாகிடும். இப்போ காயில் கட் இன்ட்டு 3 டைம்ஸ் அப்படின்னா அப்போ 3Kவா ஆகும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது கேட்கல, ஆனால் இதான் கேட்டிருக்காங்க. இது 2Kன்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, an open coiled helical spring of mean diameter D is subjected to axial force P. The wire of spring is subjected to combined shear and twisting. ஒரு ஓப்பன் காயில் ஹெலிகல் ஸ்ப்ரிங் இருக்கு. அதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ஆக்சியல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஆக்சியல் ஃபோர்ஸ் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஷியரும் வரும், ட்விஸ்டிங்கும் வரும்னு தெரியலாம். ஆக்சியல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ஷியரும் வரும், ட்விஸ்டிங்கும் வரும்னு தெரிஞ்சுக்கலாம். And closed coil helical spring is subjected to a torque about its axis. The spring wire would experience. ஸோ க்ளோஸ் காயில் ட்விஸ்டிங் கொடுக்கும்போது இந்த ஸ்ப்ரிங் வந்து பெண்ட் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 2 கொஸ்டினும் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து இந்த 2 கொஸ்டின் தான் ஸ்ப்ரிங்னாலே இந்த 2 கொஸ்டின் ரிசர்வ்டு. 2த்துல ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. ஆக்சியல் கொடுத்தா ஷியர் அண்ட் ட்விஸ்டிங்கு, இது கொடுத்தா டார்க் கொடுத்தா ஒன்லி பெண்டிங் ஸ்ட்ரெஸ். Spring driven watches and clock utilize cycloid gears. கிளாக்குக்கும் பாத்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணா கேக்குறாங்க, என்ன யூஸ் பண்றாங்க? Cycloid gears. ஏன் அப்படின்னா சைக்ளாய்ட் கியருக்கு நோ இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்றது தகவல். சைக்ளாய்ட் கியர்ஸ்க்கு வந்து இன்டர்ஃபரன்ஸ் இருக்காது. அதனால வந்து ஸ்ப்ரிங் ட்ரிவன் வாட்சஸ் அண்ட் கிளாக் யூட்டிலைஸ் சைக்ளாய்ட் கியர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். When helical compression spring is subjected to an axial compressive load, dash stress will be induced. Shear. ஸோ இதில் என்னன்னா வந்து ஹெலிக்கல் கம்ப்ரஷன் ஸ்ப்ரிங் வந்து இது பண்ணும்போது ஆக்சியல் கம்ப்ரசிவ் லோடு வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்ப்போம். And closed coiled helical spring is subjected to a axial load. Dash is produced in wire of the spring. ஸோ ஆக்சியல் லோடு கொடுக்கும்போது என்னென்ன இது வரும்னு கேட்குறாங்க. ஸோ ஆக்சியல் லோடு கொடுக்கும்போது நமக்கு டைரக்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ், டார்ஷனல் ஷியர் ஸ்ட்ரெஸ், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் 3மே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. Longest leaf in semi-elliptical leaf spring. இதுகளே பெரிய லீஃபுக்கு பேர் வந்து மாஸ்டர் லீஃப் அப்படின்றாங்க. மாஸ்டர் லீஃப்னா வந்து அவனா வந்து மற்ற இவனோட பெருசா இருப்பான்னு அர்த்தம். With compression of closed coil helical spring, the wire get subjected to a combination of shear and tension. சேம் தான் வந்து அது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். செகண்ட் கொஸ்டின் 8வது கொஸ்டின் ரிப்பீட் தான். காம்பினேஷன் ஆஃப் shear and tension அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Bevel spring, these are composed of conical disc which may be stacked up to obtain variety of load deflection characteristics. ஸோ என்னன்னா பெலி ஸ்ப்ரிங் அப்படின்னு என்னன்னா அது ஒரு ஸ்பெஷல் ஸ்ப்ரிங். எப்படி இருக்குன்னா கோன்டு டிஸ்கால மேட் பண்ணப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக்டு அடுக்கடுக்கு அடிக்க வச்சுப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் லோடு வெரைட்டி ஆஃப் லோட் டிஃப்ளெக்ஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் மூலமா அச்சீவ் பண்ணலாம். The energy stored per unit volume in coil spring as compared to leaf spring is 6 times higher. ஸோ காயில் ஸ்ப்ரிங் வந்து எனர்ஜி ஸ்டோர்ட் பர் யூனிட் வால்யூம் காயில் ஸ்ப்ரிங் as compared to leaf spring வந்து 6 டைம்ஸ் 6 மடங்கு அதிகமாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம 10 கான்செப்ட் நமக்கு என்னன்னா இன்னைக்கு சந்துரு வந்து நமக்கு சூப்பராக கற்றுக் கொடுத்தாரு. கற்றுக் கொடுத்த சந்துருக்கு நம்ம தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்.